அண்மைச் செய்தி. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் சீல்கள் அகற்றப்படவில்லை என நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டப்படி உரிய நிவாரணம் கோரி வழக்கு தொடரலாம் என்றும் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் சீல்கள் அகற்றப்படவில்லை என நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. குத்தகையை ரத்து செய்தது குறித்து தகவல் தெரிவித்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை அரசு தரப்பு மீறியதாக ரேஸ் கோர்ஸ் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சென்னை ரேஸ் கோர்ஸ் கிளப்புக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றவில்லை என கிளப் நிர்வாகம் தரப்பில் முன்வைக்கப்பட்ட மேல்முறையீட்டின் அடிப்படையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. வாடகை பாக்கி சுமார் 730 கோடி ரூபாயை செலுத்தவில்லை என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சென்னை ரேஸ் கோர்ஸ் கிளப்புகளை சீல் வைக்கப்பட்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு எதிராக சென்னை ரேஸ் கோர்ஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியது. குத்தகை ரத்து செய்யவும் காலி செய்யவும் அவகாசம் வழங்காமல் சீல் வைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தனது அதிருப்தியை தெரிவித்திருந்தது. இதனையடுத்து குத்தகை ரத்து குறித்த கிளப் நிர்வாகம் சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகும் கிளப் நிர்வாகத்தில் வைக்கப்பட்ட சீலை தமிழ்நாடு அரசு நீக்கவில்லை என கூறி நீதிபதிகள் S.S. சுந்தர் தலைமையிலான அமர்வில் கிளப் நிர்வாகம் சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. அப்போது அரசின் தலைமை வழக்கறிஞர் கிளப்பிற்கு செல்லும் 3 நுழைவாயில்கள் வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் உத்தரவை மீறி இருந்தால் அது சம்பந்தமாக தனியாக வழக்கு தாக்கல் செய்யலாம் எனவும் முறையீட்டில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர்.